இன்னைக்கு இந்த வீடியோ என்னது பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கிறிஸ்டோபர் நோலன் இயக்குற த ஒடிசிஸ் ஃபில்ம் வந்து ஜூன் 17 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூவி ரெடி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. லைக் யூனோ ரிலீசிங் டேட் எல்லாம் ஓகே. இப்போ அவங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்க. அதாவது ஃபிலிம்ஸை கொண்டு கொஞ்சம் சேர்க்க போறாங்க. அதாவது யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி இப்படியான இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் க்ரூ வந்து டாம், மேட், கிறிஸ் எல்லாருமே இப்ப இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்ல மார்க்கெட்டிங் தாண்டி இந்தியா வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள பர்சனலாக லைக் பரத்வாஜ் ரங்கனோ லைக் நிறைய டீம் அவங்கள இன்டர்வியூ பண்றாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னு சொன்னா, நான் பர்சனலா கிறிஸ்டோபர் நோலன் ஒரு பெரிய பிக் டைரக்டர், பெரிய ஸ்டோரி டெல்லர், இமேஜினேஷன்ஸ் அப்படி இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்து வளர்ந்த மூவிஸ் த டார்க் நைட், அந்த ஜோக்கரோட ஆக்டிங் அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல ஒன்று. ஸோ இவர் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறாருன்னு சொன்னால் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுன்னு சொன்னால், இவங்க ஓகே இவர் எப்படி ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வரவழைக்கிட்டார், இவருடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது, இவருடைய டெக்னாலஜிக்கும் இவருக்குமான ஈடுபாடு எப்படி இருந்தது, இவர் எப்படி ஸ்டோரியை நரேட் பண்ற, இவர் எப்படி இவரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங் இருக்கு தானே, அதை எப்படி ஆடியன்ஸை கவர்றாரு, எப்படி இந்த ப்ரோட் ஏரியா ஆஃப் ஆடியன்ஸுக்கு கதை எழுதுறாரு, இப்படியான நிறைய விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இவரோட இன்டர்வியூ தேடி பார்த்த நேரம் அவ்வளவு யூனிக்கான கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி தெரியல. எல்லாரும் ஒவ்வொரு மேட்டை பற்றியோ அல்லது டொம்மலனை பற்றியோ அல்லது மற்ற காஸ்ட்டை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. பட் இதுல ஒன்று மட்டும் கிளியர், கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு பெரிய லிட்ரேச்சர் ரைட்டரோ ரீடர் இல்லை. ஸோ இவருக்கு ரஃபா தெரியும், ஐடியா ரஃபான கதை தெரியும். இவர் நிறைய பேரை சப்பா வச்சு அவங்களுக்குரிய கதை எழுதுகிறார். முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு கொண்டு, முக்கியமான கதைகளை வச்சு கொண்டு இவர் தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங், அதாவது இதை இப்படி கொண்டு போனா எப்படி ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்றதுதான் இவரோட இன்டர்வியூல இருந்து எனக்கு விளங்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங் வேற. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் கதை தெரியும் நம்புறேன். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு த ஹோமர்ன்ற ஒரு எழுத்தாளர், கிரேக்க எழுத்தாளர் ஒரு காவியம் எழுதுறாரு. இட்ஸ் லைக் நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான ஒரு காவியம் தான். பட் இது எகெயின் இது ஒரு கடவுள் சார்ந்த, கடவுள்கள் இன்வால்வ் ஆகிற கதை. ஸோ கிரேக்கம்னு சொல்றோடைய கிரேக்க கடவுள் பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியன், இந்த காற்று, ஆகாயம், நீர், கடல் எல்லாமே ஒவ்வொரு விதமான கடவுள்கள் அவங்க வணங்குறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரோய் என்றது ஒரு நாடு. இவங்க இத்தாக்காவில் இருந்து, அதாவது நான் சொல்றேன் இத்தாக்காவில் இருந்து ட்ரோய் என்பதுக்கு ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. இந்த யுத்தத்துல இருந்த ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய போர் வீரன். இவரை பற்றி அல்லது இந்த ட்ரோய் இதை பற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான விளக்கம் வேணும்னு சொன்னா த ட்ரோய் அப்படின்னு சொல்லி 2004 பிராட் பிட்டோட ஒரு படம், அது போய் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப, அதுவும் ஒரு விதமான காவியம் பிளஸ் நல்ல ஒரு கற்பனை திறனான படம். அது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப விளங்கும். ஓகேங்களா? இவங்க அங்க போறாங்க, அங்க யுத்தம் நடக்குது. ட்ரோய் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பாதுகாவல் அரண்களால, பெரிய சுவர்களால அமைக்கப்பட்ட ஒரு நாடு. ஸோ இவங்க எவ்வளவு பெரிய போர் வீரர்களா இருந்தா கூட அந்த காவலரனை உடைச்சு உள்ள போக எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அந்த கடைசி அந்த யுத்தத்துக்கு பேர் சொல்றாங்க த ட்ரோஜன் போஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்களை விளங்கிட்டு நம்ம உள்ள போயிடாது, இதை காப்பாத்தலான்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த, அதாவது அந்த கடற்கரை ஓரத்துல இவங்க பெரிய மரத்தாலான ஒரு குதிரையை கட்டி உள்ள முக்கியமான பெரிய போர் வீரர்களை மட்டும் இருக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க, கடலை ஓரமாக பாதுகாப்பா மறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரோய் நாட்டு அரசன் வந்து பார்க்கிறார், ஓகே கிரேக்கர்கள் வந்து அவங்க நம்ம யுத்தம் செய்ய நம்மளை உள்ள வரலாம் போட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரை ஓரத்துல இருந்த அந்த மரத்தாலான பெரிய குதிரைய, ஓகே இது ஒரு நம்மளோட வெற்றிக்கான சின்னம் என்று சொல்லி உள்ள கொண்டு போறாங்க. ஸோ அதை கொண்டு போய் ஆரவாரமா அவங்க வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறது எல்லாரும் தூங்குற வேலை நேரம், அதாவது அந்த நைட்ல
அந்த குதிரைக்குள்ள மறைஞ்சிருந்த நம்மகிட்ட இத்தாக்கா போர் வீரர்கள், முக்கியமான போர் வீரர்கள் வெளியே வந்து வெளியே மறைஞ்சிருக்கிற நம்மட வீரர்களுக்கு உள்ள வாரத்துக்கான வழியை பிளஸ் உள்ள அந்த அரண்மனையை கைப்பற்றாங்க, வெற்றி பெறாங்க. ஸோ இதாலதான் இதுக்கு பேர் வைக்கிறாங்க ட்ரோஜன் ஃபோர்ஸ் வார் அப்படின்னு. ஸோ இந்த வார்ல வின் பண்றாங்க. வின் பண்ணின இந்த டீம் இவரோட ஹோமரோட பெர்ஸ்பெக்டிவ் படி இவங்க அந்த போர் வீரர்கள் அந்த நாட்டுல அங்க இருந்த கடவுள்களை அவமதித்தார்கள். அந்த கடவுள்களை அவமதித்ததால இவங்க பேக் டு இவங்க இத்தாக்காக்கு வார இந்த வழியில அங்க கடவுள் ஒவ்வொரு விதமான ட்ராப்புகளை வைக்க போறாங்க. ஸோ இது கடவுளின் பேரா இருக்கலாம் அல்லது கடவுளின் ஆணைகளை ஏற்று வந்த ஏவல்கள் அல்லது யூனோ தேவதைகள், இப்படியான அரக்கர்கள் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை நம்மட அனுமான் ராமர்ட ஆணையை ஏற்று சீதா தேவிய தேடி போறார், இலங்கைக்கு வார. ஸோ இலங்கை வார நேரங்கள்ல அந்த கடற்பரப்புல இருந்த அரக்கர்கள் பிளஸ் இந்த இலங்கை தீவுக்கு அண்மிக்கிற நேரம் ராவணேசன் கட்டளையின் பேர்ல நம்மட இலங்கையை பாதுகாத்த அரக்கர்கள், திரும்பி இவங்க அசோகவனத்துல நடந்த யுத்தம், திரும்பி அரண்மனையில நடந்த யுத்தம், திரும்பி இவர் பேக் டு நம்மளோட ராமர் அப்படின்ற இப்படியான பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ இவங்களோட வழியில அல்லது இவங்களோட கடல் பயணத்துல இவங்க சந்திக்கிற ஆபத்துகள் தான் இந்த படத்துல சாராம்சமே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய ட்ராப் இருக்குது. ஸோ இவங்க எந்தெந்த விதமான ட்ராப்ஸ் உள்ள கொண்டு வரப்படுறாங்க, அந்த ட்ராப்ஸை எப்படி ரொம்ப ப்ராக்டிக்கலா காட்டப்படுறாங்க. இதுல நிறைய விளங்குறது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சீன்ஸ் ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 55 நிமிஷம் மொத்தம். ஸோ என்டையர் மூவி வந்து ஃபுல்லா ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணதுதான். ஸோ இது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுதுன்றதுதான் இதுல முக்கியமான பார்வையா நம்ம பார்க்கலாம். அந்த கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய வே ஆஃப் திங்கிங் வந்து சரியா கேப்சர் ஆகி ஆடியன்ஸை ரீச் பண்ணிருக்கா அப்படின்றது இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கதைகள் சொல்றாங்க. ஒற்றை கண் அரக்கன், பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மாய பெண்கள், பிறகு தேவதைகள், பிறகு அங்க இருக்கிற போர் வீரர்கள், திரும்பி இவரு என்ன சொற்கலோகம் போற மாதிரி, திரும்பி அங்கிருந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி, திரும்பி மாயப்பெண் வசம் இவர் மாற்றாரு, அங்க கொஞ்ச காலம் இருக்கிறார். இப்படி இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ட இன்னொரு ட்ராப் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ட போர் வீரர்கள், அதாவது சக போர் வீரர்கள் வந்து பன்றி, சிங்கம் இப்படி என்று சொல்லி இவங்க உருமாற்றி ஒரு மாயப்பெண் வச்சிருக்கிறார். ஸோ இனி அவையோட அங்க இருக்கிறாங்க கொஞ்ச காலம், திருப்பி இவருக்கு பேக் டு நார்மல் வருது, இவருக்கு எல்லாம் இல்லைங்க, திரும்பி அங்கிருந்து வராங்க, திரும்பி கடைசியா கூட ஒரு மாய தேவதை இவரோட இதில் காட்டியிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஹிடன் ட்ரூத்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இவர் மீண்டு இத்தாக்காவுக்கு வராரு. எகைன் இத்தாக்காவுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா இவர் மகன் பிளஸ் தாய் இருக்கிறாங்க. ஆனா இத்தாக்காவுக்கு ஒரு அரசன் தேவை. ஸோ அங்க இருக்கிற சிற்றரசர்கள், அதாவது இத்தாக்காவை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 100-150 விதமான சிற்றரசர்கள் அங்க கூடி அங்க இந்த அரசன் மனைவிய போஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இத்தாக்காவுக்கு அரசன் தேவை, நீ இன்னொரு ஆளா திருமணம் செய்யணும்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்துல நம்மகிட்ட நடக்கிற, அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்யறேன்னு சொன்னா எப்படி நம்மட காவியங்கள் எப்படி இந்த ராமாயண மகாபாரதத்தின் படி சுயம்பரம் என்று ஒன்று அங்க மாதிரி ஒரு 12-13 இருக்கிற அம்பு இருக்கிறத ஒரே அம்பால வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கதை சொல்றாங்க, நிறைய விவரிக்கிறாங்க நான் வாசிச்சேன் படி. ஸோ இப்படி ஒரு போட்டி ஒன்று நடக்குது. ஸோ இந்த போட்டியை வின் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரே ஆள் நம்மளோட அரசிக்கு தெரியும், இது வந்து நம்மளோட அரசன் மட்டும்தான் சொல்லி. ஸோ அந்த போட்டியில இவர் வந்த பிறகு ஒரு ஏழையாக அல்லது பிச்சைக்காரன் என்ற இடத்துல அந்த போட்டியில வின் பண்றாரு. திரும்பி அந்த நாட்டை மீட்கிற, அதாவது இவனோட சிறு அரசர்களுக்கு சிற்றரசர்களுக்கு தொழிலிருந்து தண்ட மனைவியையும் பிள்ளையும் மீட்கிற. ஸோ இதுதான் படம். ஸோ ஐமேக்ஸ் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் படம். ஸோ இது எப்படி ரீச் ஆக போகுது ஆடியன்ஸ், கிறிஸ்டோபர் நோலன் பெர்ஸ்பெக்டிவ், அந்த வே ஆஃப் திங்கிங் எப்படி இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். See you guys in the next video with movie review.